ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு வந்து என்னோட வீடை வந்து சுற்றி காமிக்கலான்னு இருக்கேன். இதுதான் என்னோட கம்யூனிட்டி. ஸோ அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா இதுதான் நாங்கள் லாண்ட்ரி போடுறது. ஓகேங்களா? அப்படியே லாண்ட்ரி போடுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய என்னுடைய அப்பார்ட்மெண்ட் கீழே இருக்க அப்பார்ட்மெண்ட் வந்து. ஸோ இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டை பார்ப்போம். ஃபாலோ மீ. இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஆக்சுவலி நாலு 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 வீடு இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே சாரி கீழே கீழே 8 வீடு இருக்கும். 8 வீடு இருக்கும். ஸோ கீழே நாலு மேலே நாலு. 8 வீடு இருக்கும். அது வீடு மேலே 4 இருக்கும். கீழே 4. என்னுடைய அப்பார்ட்மெண்ட் நம்பர் வந்து 38. ஸோ வந்தாச்சு. இதான் என்னோட அப்பார்ட்மெண்ட். ஸோ ஓகே, போக போறோம். ஒரு சின்ன வீடு தான், சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட். அண்ட் வாங்க. ஸோ இது வந்து சாவி போடுற இடம் ஆப்வியஸா. டக்கு டக்கு சாவி ஏதாவது எடுத்துருக்கு அப்படி போகும்போது வந்து சக்கரை பக்கம் அடிக்கும் போது முன்னாடி ரெடியா இருக்கு. இந்த இடத்துல லாண்ட்ரி கார்டு அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாச்சும் வந்து சின்ன சின்ன கார்ட்ஸ் தான் இங்க ஆக்சஸ் பண்ணுவோம். அதனால அந்த மாதிரி ஏதாச்சும் கார்டு இங்க வச்சிருக்கேன் நான். ஸோ இதுதான் எங்க வீடோட ஹாலு. அண்ட் இது வந்து ஒரு மசாஜ் சேர், ஸ்வீட் சேர். இந்த சேர் வந்து என் ஹஸ்பண்ட் அதிகம் யூஸ் பண்ணுவார் என்னோட. ஏன்னா வந்து கேமிங்க்கு இதுக்கு முன்னாடி டிவி வந்து அங்க இருந்துச்சு. அப்போ வந்து கேமிங் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து சோஃபா. இது வந்து ஆக்சுவலி என்ன சோஃபானா அந்த வந்து என்ன சொல்லுவாங்க சோஃபா. ஸோ வந்து இதுவும் லிக்விட். ஆக்சுவலி இந்த மசாஜ் சேரும் லிக்விட். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஒரே மட்டும் முக்கியமான இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த கம்ஃபர்டபுளாவே இருக்காது. அதனால வந்து இது இருக்கும். அப்புறம் நீங்க எதுக்கு செஞ்சு வச்சுக்கீங்கன்னா எங்க வீட்டை வந்து பனிக்காலமா இருந்தாலும் சரி, வெயில் காலமா இருந்தாலும் சரி, எப்பவுமே என் வீடு வந்து அடைஞ்சுதான் இருக்கு. முக்கியமா சொல்லுவேன் இந்த போர்ட்டிகோ. போர்ட்டிகோ இவ்வளோ பெருசா இருக்கு தவிர இது அதிகமா ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து எங்க வீட்டுல வந்து ஹால்ல மட்டும் தான் ஏசி இருக்கும். அதுவும் இந்த அபார்ட்மெண்ட்ல எங்க நிறைய ஏசி. அதனால அந்த ஏசி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது போட்டா எங்க வீடு ஃபுல்லா வரும்னா ஆப்வியஸா எல்லா கதையும் சாத்திட்டா ஆகணும். ஸோ அப்போ வந்து வீடு ஃபுல்லா ஸ்மெல் அடிக்கும். சமைக்கும் போது இது பண்ணும்போது கெஸ்ட் வர மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதனால வந்து எனக்கு வந்து செஞ்சு கழிச்சு அதே வச்சுக்கேன். இது வந்து போர்ட்டிகோ. ஸோ இது எங்க வீட்டோட போர்ட்டிகோ. ஸோ இங்க எதுக்கு வச்சுக்கீங்கன்னா அடிக்கடி நானும் பார்த்து வந்து அடிக்கடி ஷாப்பிங் வந்து அதனால நீங்க வந்து ஒரு இது வச்சுக்கோங்க. எங்கேயும் போகும்போது எங்களுடைய ஸோ அது எங்களுடைய ஒரு குரலா இருக்குது. ஸோ இங்க இங்க நான் அதிகமாக யூஸே பண்ண மாட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஒரு சீட் எதுக்கு வச்சிருக்கேன்னா வந்து கொடி உடம்புக்கு வச்சிருக்கேன். ஏதாச்சும் கிச்சன்ல 2 மீத வச்சிருக்கேன். அதை வந்து தொடச்சிட்டு உணக்கணும் இங்க உடச்சு பண்ணாங்க. இப்போ சம்மர் சீசனுக்கு மட்டும் இப்போ எங்களுக்கு சம்மர் போயிட்டு இருக்கு. இப்போ தண்ணி செட் ஆகுது. மணி என்னன்னு கேட்டீங்கன்னா 9 மணி. பிகாஸ் சம்மர்ல இப்போ நியூ ஜெர்சி. ஸோ நியூ ஜெர்சில வந்து சம்மர்ல வந்து 8 9 மணிக்கு செட் ஆகும். அதுக்கப்புறம் இப்படியே திரும்பி வந்தீங்கன்னா டைனிங் ஹால் பிளஸ் கிச்சன். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் வீடியோட முக்கியமான போட்டோஸ் பண்ணணும். இதுதான் என்னுடைய ஃபேமிலி போட்டோஸ். ஓகே, இந்த சைட் ஃபுல்லா பார்கர் ஃபேமிலி, இந்த சைட் ஃபுல்லா என்னுடைய ஃபேமிலி. அண்ட் நடுவில் என்னோட மற்ற ஃபேமிலி. ஸோ இந்த போட்டோஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதுல வந்து என்னுடைய மாமா மீன்ஸ் என் மாமா, அதுக்கப்புறம் மாமி, அப்புறம் பெரியம்மா, அவங்கள மாமா எங்க அம்மாவோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். அப்படியே இந்த சைட் பாத்தீங்கன்னா பார்கவ் அம்மாவோட ஃபேமிலி, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்கவோட கசின்ஸ், அம்மா வீட்டு சைட் கசின்ஸ். அந்த சைடு என்னுடைய அம்மா வீட்டு சைட் கசின்ஸ். அதுக்கப்புறம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய அப்பா வீட்டு சைடு, அப்பா சைடோட இது. அப்படி இந்த சைட் பாத்தீங்கன்னா என் பார்கவோடைய அப்பா சைடோட ஃபேமிலி. ஸோ இதுதான் மொத்த ஃபேமிலி. ஸோ இங்க எல்லாமே இது பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே அந்த சைட் பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலி போட்டு அதுக்கு மேல இதுதான் வந்து என் அம்மா அப்பா பார்கவ். அதுக்கப்புறம் என் அம்மா அப்பா அண்ணன் பார்கவ். இன்னும் ஆக்சுவலி வந்து ஒரு முக்கியமான மெம்பருடைய போட்டோ ஆட் பண்ணணும். எனக்கு பண்ணி இப்பதான் கல்யாணம் ஆச்சு. பட் நான் இது வந்து முன்னாடியே செட் பண்ணதுனால இப்ப நல்லா ஆட் பண்ண முடியல. அப்புறமா ஒரு இடத்த பார்த்து ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் அது வந்து ஆப்வியஸா பார்கவ், நானும் பார்கவ் அப்பா. ஸோ அப்படியே இது பாத்தீங்கன்னா பார்கவோட அம்மாவோட ஒரு போட்டோ. அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைட் டர்ன் பண்ணீங்கன்னா முக்கியமான ஐட்டம் பார்கவுடைய கப்ஸ். ஃபுல் கப்ஸ்.
இந்த ஒரு பெட்டி ஃபுல்லா வந்து இருந்துச்சுன்னா வந்து மார்போட கிட்ட கிடைச்சிருந்துச்சு ஹெல்மெட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு டிஸ்போசல் பண்ணிட்டு ஸோ அதுக்கு நிறைய கப்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம டெய்லி டைனிங் பண்ணுறோம். கொஞ்சம் முன்னாடி டைனிங் பார் இது என்னுடைய டைனிங். ஆனா இது எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்னுத்துக்குமே யூஸ் பண்ணாத ஒரு டைனிங்னா இதுதான். ஆனா ஒரு விஷயம் யூஸ் பண்ணலாம். எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா பார்பு கிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டா ஒரு காய்கறி கட் பண்றது எது கட் பண்றதுனாலும் இங்க உட்காந்து கட் பண்ணுவேன். காய்கறி கட் பண்றது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சாப்பிடுறதுக்கு ஒரு கூட நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இதுதான் என்னுடைய கிச்சன். கிச்சன் வந்து இது வந்து வேக்யூம் கிளீனர். ஒரு வேக்யூம் கிளீனர் இதையே நான் இங்க வச்சிருக்கேன்னா அடிக்கடி கிச்சன் ஏதாச்சும் வந்து சதுரிட்டே இருப்பேன். பதட்டமாவே எப்பவுமே செய்வேன் நான். ஸோ அதனால டக்குன்னு ஏதாச்சும் கிளீன் பண்ணா டக் அப்படி அப்படி கிளீன் பண்றதுக்கு வேக்யூம் கிளீனர். நீங்க வந்து எங்க யூஎஸ்ல என்னோட அபார்ட்மெண்ட்ல வந்து எல்லாமே முக்கால்வாசி எங்களுக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரீயாவே எடுத்துருக்காங்க. கிச்சன் ஐட்டம்ஸ் தான் என்னென்ன உடனே சொல்லியிருந்தாங்க. இந்த மைக்ரோ ஓவன், இந்த வந்து ஓவன் பிளஸ் ஸ்டவ், இது வந்து கேஸ். ஓகே, இங்க இடத்துல வந்து ஒரு இதுவும் இருக்கு, எலக்ட்ரிக்கல் அடுப்பும் இருக்கு. ஸோ அதனால வந்து அதுவும் இருக்கு. பட் எங்களுக்கு வந்து கேஸ்லயே கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் கேஸ் பண்ணிட்டு. அதுக்கப்புறமா இந்த ஃப்ரிட்ஜ், அப்புறம் இந்த டிஷ் வாஷர் இதெல்லாம் வந்து இன்க்ளூடட் ஃபுல்லாவே இங்க வரும்போது இன்க்ளூட் பண்ணி தான் கொடுப்பாங்க. நாங்க இதெல்லாம் வாங்கவே தேவை. ஸோ அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லாமே. அண்ட் இது நாங்க ஆப்வியஸா வாங்க தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து அவ்வளவுதான். இதெல்லாம் இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்தது. இது எனக்கு கிஃப்டா வந்தது. பால்கோட மாமி வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோஸ் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ அவ்வளவுதான். சொல்லிட்டு அவ்வளவுதான். ஜஸ்ட் டக் டக்குன்னு இது பண்ற மாதிரி. ஸோ இப்போ இங்கேயும் லைட்டா மூவ் பண்ணனா எனக்கு இவ்வளோ பெரிய கிச்சன் ஆக்சுவலி இல்ல, சின்ன கிச்சன் தான். ஆனா எனக்கு கம்மி ஷெல்ஃப் தான் இருக்கு. ஸோ அதுவே எனக்கு பத்தல. அதனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஷெல்ஃப் வாங்கி ஸோ இங்கெல்லாம் பாத்ரூம் அடிக்க வச்சிருக்கேன் நானு. ஸோ இங்கெல்லாம் வந்து ஆக்சுவலி நான் வந்து பால்கோக்கு ஸ்பெஷலா சமைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிற பாத்திரங்கள். அண்ட் இங்க வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன். அது இங்க வெங்காயம் அண்ட் இங்க எக்ஸ்ட்ரா வாங்கின மீன் பாத்திரம் போட முடியாத இருக்கிற இதுல வந்து நான் இங்க எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். அவ்வளவுதான் வச்சிருக்கேன். ஸோ அப்படியே அதையும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சைட்ல சாமி ரூம் சொல்லிட்டு கிச்சனுக்கு எதுக்கா சாமி ரூம் ஆக்சுவலி ஃபேஸ் பண்ணிருக்கோங்கிறதுக்காக வச்சிருக்கேன். ஸோ இது வந்து எங்க கல்யாணத்துக்கு கிஃப்டா வந்து இந்த தடவை நாங்க இந்தியா போயிட்டு இருக்கும்போது வாங்கிட்டு வந்து பண்ணுவாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நான் அதை வாங்கி சும்மா சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. இந்த மாதிரி வச்சு இது பண்ணணும் ஆசை. இது மீனாட்சி சுந்தரேசன் எனக்கு இது எதனால பிடிச்சி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதனாலன்னு கேட்டேன்னா எங்க அம்மா என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து பேக்ரவுண்டா வந்து மீனாட்சி சுந்தரேசன் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அந்த கல்யாணம் இது வச்சிருந்தாங்க. ஸோ அதுல இருந்து என்னுடைய கல்யாண ஞாபகமா இது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதை பார்த்து ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து குட்டி குட்டி சாமிக்கு வச்சிருந்த ஐட்டம்ஸ் விளக்கு அந்த எல்லாமே அங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா வச்சு கொடுக்குற பாக்ஸ் ஏதாச்சும் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இங்க வந்து இதுதான் என்னுடைய ஸ்டோரேஜ் ரூம். ஸோ நான் இதை காமிக்க விரும்புகிறேன். பிகாஸ் இது வந்து அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ அப்படியே அங்கேயும் இன்னொன்னா இதுதான் பாத்ரூம். ஸோ இங்க பாத்ரூம்ல ரொம்ப பெருசா சொல்றது கிடையாது. ஆனா இங்க வந்து யூஎஸ்ல வந்து எல்லா வீட்லயுமே பாத்ரூம் கண்டிப்பா இருக்கும். பாத்ரூம் இருக்கும். நீங்கெல்லாம் வந்து நம்ம தண்ணி படக்கூடாது சொல்லுவாங்க. இந்த தரையெல்லாம் வந்து எப்பவுமே தண்ணி படக்கூடாது சொல்லுவாங்க. பிகாஸ் வந்து இந்த உட்டல்ல செஞ்ச கடைங்க தண்ணி நிறைய ஊறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பக்கெட்ல வச்சு குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஷவர்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி, எப்படி குளிக்கிறதா இருந்தாலும் இது மட்டும் இந்த இதுதான் குளிக்கணும். அதுவும் இந்த ஸ்கிரீனை போட்டுதான் குளிக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து ஷவர்ல குளிக்கும் போது இங்கெல்லாம் தண்ணி படணும். அதுவும் படணும்னு சொல்லி அதுதான் இந்த ஸ்கிரீனு. இந்த ஸ்கிரீன் போட்டு குளிக்கணும். அண்ட் எங்களுக்கு வந்து இதுவுமே என்னுடைய இந்த வாடகை வீட்டுல வந்து ஃப்ரீயாவே கொடுத்துட்டாங்க. முக்கியமான விஷயம் நான் வாடகை வீட்டுல இருக்கோம். அண்ட் இதோ நான் இங்க வந்து இங்க முக்கியமா வந்து ஹேண்ட் வாஷஸ், அதுக்கப்புறம் வந்து சோப்பு பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து இதோடைய மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் வச்சிருக்கேன். இது பார்கோவியா ஓகேங்களா, அதெல்லாம் வச்சிருக்கேன் நான். ஸோ அப்படியே அங்கிருந்து போனோம்னா ஒரு அப்படியே இது இருட்டான இடம். இது என்ன லைட் போடவே இல்லை. ஸோ இதுதான் என்னுடைய சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால ஸோ இந்த பெட்ரூம் ஆக்சுவலி இங்க ரெண்டு கபோர்ட்ஸ் இருக்கு. இது வந்து பார்கவுக்கு இது வந்து ஸோ அண்ட் ஸோ இந்த பார்கவுடைய ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்துக்கோங்க. ஃபுல் ஒர்க்கிங் பிளேஸ். ஸோ இது வந்து 2 லேப்டாப் வச்சிருப்பாரு. சார் வந்து பர்சனல் லேப்டாப்ல படம் பார்ப்பாரு, அப்புறம் ஆஃபீஷியல் லேப்டாப் வேலை செய்வார். ரெண்டுமே அட் டைம்ல செய்வார் பார்கவ் வந்து. அவர் வந்து மல்டி டேலண்டட் பர்சன். அவர் வந்து அதனால எல்லாத்தையும் அட் டைம்ல செய்வார். அதுக்கப்புறம் வந்து
இது வந்து அதுதான் ஒரு கிங் சைஸ் பெட்ரூம். நான் வரதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து டவர் ஃபேன். ஏன்னா இந்த ரூம்ல ஃபேன் எதுவுமே கிடையாது பாத்தீங்கன்னா. ஸோ அதனால வந்து ஏசி ஏசி போடுற இடமும் வந்து வேஸ்ட். ஸோ அதனால வந்து நாங்க ஏசி போட முடியாது. ஸோ அதனால டவர் ஃபேனு. ஸோ அந்த இந்த போட்டோ தான் எனக்கு ஃபேவரட். நான் இதையே பெட்ரூம் மாட்டி வச்சிருக்கேன்னா எங்க பண்ணி போட்டோஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால பெட்ரூம் மாட்டி வச்சிருக்கேன். அண்ட் இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் கோட் ஸ்டாண்டு. எங்களுக்கு இங்க ஆடி அடிக்க முடியாது. அதனால இங்க போட்டு தனியா அது வந்து பாதுகாப்பா வரும்போது எடுத்து வச்சு வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் எங்க சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னா, இங்க வரத்துக்கு முன்னாடி நான் வரத்துக்கு முன்னாடி பார்கவ் 2, 3 விஷயம் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாரு. அந்த 2, 3 என்னென்ன விஷயம்னு இப்பவே சொல்லிடுறேன். ஐயோ இந்த பெட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சோஃபா, அதுக்கப்புறம் டைனிங் டேபிள். இதெல்லாம் நான் வரத்துக்கு முன்னாடி பார்கவ் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தாரு. நான் யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து இறங்கி தங்கின ஃபர்ஸ்ட் சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் இதான். சோ இது என்னோட மெமரிஸ். நான் இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ணிட்டேன். பை பை.